பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென். நாம் அறிக்கை செய்வோம். இனி கொடுமை என் தேசத்திலும் அழிவும் நாசமும் என் எல்லைகளிலும் என் வீடுகளிலும் கேட்கப்பட மாட்டாது. என் மதில்களை இரட்சிப்பென்றும் என் வாசல்களை துதி என்றும் சொல்லுவேன். ஆமென். மறுபடியும் சொல்லுவோம். இனி கொடுமை என் தேசத்திலும் அழிவும் நாசமும் என் எல்லைகளிலும் என் வீடுகளிலும் கேட்கப்பட மாட்டாது. என் மதில்களை இரட்சிப்பென்றும் என் வாசல்களை துதி என்றும் சொல்லுவேன். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வருகிற ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்தீர், நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடர செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதை அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தை பலிக்கட்டும். இதை கேட்ட அறிக்கை செய்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே. அழிவும் நாசமும் ஒருபோதும் எங்களுடைய வீடுகளிலே கூக்குரலும் கேட்கப்படாதுன்னு சொல்லுகிற ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரத்தத்தினாலே எங்களை மறைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. இன்பமான நித்திரை ஒவ்வொருவர் கொடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் மறைத்து கொள்ளுவீராக. வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படக்கூட பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே இந்த இரவு அற்புதத்தின் இரவாக இருக்கட்டும். நாளை எழுந்திருக்கும் பொழுதே ஒரு சுயாதீன வாழ்க்கை கொடுக்கப்படட்டும் சொல்லிக்கிறேன். விடுதலை ஆக்குகிற தேவன் நீர், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. கர்த்தாவே, கவலைகளோடு இருக்கிறவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்பமான நித்திரையை கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன். என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். நான் படுத்துக்கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென், ஆமென். God bless you.